தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/9/2025 புதன்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:52 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனி என்ற 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் அல்ல, அது அரவணைக்கும் கோள் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்குங்கிற நல்ல தலைமை பதவிகள் கிடைக்குமா. இன்றைக்கு தேதியை பாருங்கள், 17. நான் அந்த எண்கணிதத்தை பற்றி சொல்லையில் கூட சொல்லுவேன். 8/17/26 பிறந்தால் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெறும். இன்றைக்குள்ள பாரத பிரதமர் கூட பிறந்த தேதி 17 அப்படின்னு சொன்னேன். 17/9 அவருடைய பிறந்த தேதி. இன்றைக்கு 17/9. ஆகையினால இந்த 17 என்பது 8ன்னு வருதா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கூட்டுத்தொகையும் பாருங்கள் 8. 17 + 9 + 2025 2 + 0 + 2 + 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா 26 வந்து 2 6 8ன்னு ஒரு ஒற்றைப்படையாக்கிற பொழுது ஆக உடல் எண்ணும் 8, உயிர் எண்ணும் 8. இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை பெற்றது. அதே மாதிரி பெண் குழந்தையாக இருந்தாலும் யோகம் பெற்றதாக இருக்கும். 8னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு இனிய நாள். வாழ்க்கையிலே அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அந்த காரியங்கள் கைகூட வைக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு கிரகநிலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சனி என்று சொன்னால் அந்த 2 எழுத்து எல்லாருமே சனி தசை வந்துருச்சு, இப்படி வேலை போச்சு, சனி வந்துருச்சு, கல்யாணம் நடக்கிறதுல தடை வந்துருச்சுலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சனி என்ற 2 எழுத்து அது ஆட்டி வைக்கிற கோள் அல்ல, அரவணைக்கின்ற கோள். ஒருத்தர் உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுங்க, அப்போ ஒருத்தர் கை நீட்டி பிடிச்சி தாங்கி அவரை காப்பாற்றினா அவர் காப்பாற்றப்பட்டார்னு அர்த்தம். அதனால் சனி பிடித்து கொண்டான் என்றால் காப்பாற்றுகிறான்னு பொருள். ஆகையினால தான் சனி உச்சமாகிறது துலாம் ராசியில். துலாத்துக்கு லோகோ என்ன அப்படின்னா திராசு. நீதியாக இருப்பவர், நியாயவான், நீதிமான், நேர் வழியில் செல்ல வைப்பவன், தர்மசீலன். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு சனி ஈஸ்வரன் என்ற பட்டம் கூட பெற்றிருக்காரு. அப்படிப்பட்ட சனி ஜாதகத்தில் துலா ராசியில் ஒருத்தருக்கு இருந்தால் உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், தலைமை பதவி இருக்கும், பொறுப்புகள் நிறைய வரும், அதில் உங்களுக்கு புகழும் கூடும், பொருளும் கிடைக்கும். சனி ஆட்சி பெற்றிருந்தால் எதையும் தாங்கும் இதயம் உண்டு. ஆட்சினா என்ன, அதாவது மகர ராசியிலையோ கும்பராசியிலையோ சனி இருந்தால் சனி அதுக்கு சொந்த வீடு, 2 வீடுகள் உண்டு. அப்படி ஆட்சி பெற்றிருந்தால் எதையும் தாங்கும் இதயம் உண்டுன்னு போட்டிருக்கேன். அதாவது எதையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டாம். அவர்களுக்கு பின் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி சனி நட்பாக இருந்தால் அது வாக்குறுதி, அவங்க கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள். சனி பகையாக இருந்தால் மட்டுமே உடல்நலத்திலே கோளாறுகள் வரலாம், வாகனத்தால் தொல்லைகள் வரலாம். சனி நீச்சம் பெற்றிருந்தால் நண்பர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள், நட்பால் தொல்லைகள் வரும், நட்பு பகையாகும், பகை நட்பாகும், இப்படி வரும். வேலையில் அடிக்கடி மாற்றம் வரும். சனி நீச்சம் யாருக்கு அப்படின்னா மேஷராசியில் சனி இருந்தால் நீச்சம். 10ஆம் இடத்துல மேஷமாக இருந்து சனி நீச்சம் பெற்றால் உத்தியோகத்தில் நிலையான ஒரு உத்தியோகம் கிடைக்காது, அடிக்கடி பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணியில் சேர்வாங்க, அப்படியெல்லாம் வரும். ஆக சனி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமர்ந்தால் ராஜயோகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சனியினுடைய அமைப்புகளை உங்கள் ஜாதகத்தை வைத்து புரட்டி பார்த்து கொள்ளுங்கள். இன்று 17 8னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய வாழ்க்கை அமையும். மேலும் அவர்கள் சனிக்குரிய கவசம் படித்து சனி பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்கின்ற நாள். இன்று சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். செவ்வாய் பார்வை ராசியில் பதிவதாலே உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். மிகச் சிறப்பான நாள், யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி கொடி பறக்கின்ற நாள். இன்று நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் கைகூடிவிடும். கருத்து வேறுபாடுகள் அகலும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம். நினைத்தது நிறைவேறுகின்ற இந்த நாளில் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். வேலை வாய்ப்பிலே உங்களுக்கு எந்த பதவியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த பதவிகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள். பாராட்டும் புகழும் கூடும். அதே நேரத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரலாம். பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். நீங்கள் செய்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மனதுக்காரகன் சந்திரன் நன்றாக இருந்தால் மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் எல்லாம் செயல்படும். பொதுவாக வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். நவீன பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதாரத்திலே உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உத்தியோகம் தொழிலிலே நல்ல நிலைக்கு வரக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் தனாதிபதியோடு. எனவே இன்று தனவரவு தாராளமாக வந்து சேரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். விளைவிந்த பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். சர்வ ஏகாதசி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் விஷ்ணு இலக்குமி அனுமனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். புதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உறவினர்களின் பாச மழையிலும் நனைவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அரசு வழியில் ஏதேனும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த காரியங்கள் கைகூடலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். உத்தியோகத்திலிருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த காரியமும் நடைபெறும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், இனிய நாள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கின்ற நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரவு இருமடங்காக உங்களுக்கு வரலாம். அஞ்சல் வழியிலும் சரி, அலைபேசி வழியிலும் சரி, உங்களுக்கு அனுகூலமான தகவல் இன்று கிடைக்கப் போகின்றது. சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளுக்கான வேலைக்கான ஏற்பாடோ அல்லது மாலைக்கான ஏற்பாடோ, அதாவது திருமண முயற்சிகளிலோ ஈடுபட்டிருந்தால் அது கைகூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து செல்கின்ற நாள். குருவின் பார்வை 2-12 பதிகிறது. தனஸ்தானத்திலும் பதிகிறது, விரயஸ்தானத்திலும் பதிகிறது. எனவே எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அதற்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும். விரயங்கள் உங்களுக்கு வந்தால் விரயத்துக்கேற்ற தனவரவும் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த உதவி எளிதில் கிடைக்கும். சகோதர வர்க்கத்தினர் மூலமாக உங்களுக்கு ஒரு இனிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே லாபம் வருவதில் எந்த தடையும் இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நாங்கள் கூட்டுச் செய்கிறோம், தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பார்கள். மாமன் மைத்துன வழியில் கூட மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்ப பிரச்சனை குடியேற்றி பறக்கிறது என்று நினைப்பீர்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். இறை வழிபாடும் உங்களுக்கு தேவை. குறிப்பாக இன்று சர்வ ஏகாதசி என்பதனாலே பெருமாள் அனுமன் வழிபாடு பெருமைகளை சேர்க்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது ஆதிக்கம் இருப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றங்கள் வரலாம். நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. அதிலும் நீங்கள் இலாகா மாற்றங்களை எதிர்பார்த்தாலும் சரி, அல்லது ஏதேனும் இடமாற்றங்களை எதிர்பார்த்தாலும் அது நடைபெறும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும், அல்லது கட்டிய வீட்டை பராமரிக்க வேண்டும், ஏதாவது சுப செலவுகள் செய்ய வேண்டுமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. நல்ல தகவல் வரப்போகிறது. 6ஆம் இடத்திலே வியாழன். ஆளில் இருக்கும் வியாழனின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்றைய நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சிக்கனத்தை கடைபிடித்து வந்த நீங்கள் இன்று நல்ல செலவு செய்யவும் அஞ்ச மாட்டீர்கள். அதற்குரிய தொகை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜென்மத்தில் ராகு இருக்கின்றார். பயணம் பலன் தரும் விதம் அமையும். பழைய வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே. எப்பொழுதுதான் புதிய வாகனம் வாங்கப் போகிறோம் என்று நினைத்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு வாய்ப்பு கைகூடி வரப்போகின்றது. நவீன பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களை உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். செல்வாக்கு மிக்கவர்களின் உதவியோடு நீங்கள் ஒரு செயல்பாடுகளில் வெற்றி காண்பீர்கள். அதே நேரத்தில் சூரிய பலம் 7ல் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புதனும் நன்றாக இருக்கின்றார். மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதுக்கினிய தகவல்கள் வரலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முன் வருவீர்கள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குழந்தைகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய இன்று கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.